ගරුමන් අර්ජන මන්ත්‍ර ඔබතුමා පොයින්ට් එක කොහමද? பாராளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டம் 27(2) இரண்டாவது பந்தி 92(1) முதலாவது பந்தி. உங்களுக்கு தெரியும் சபாநாயகர் அவர்களே, கிளிநொச்சியிலே தமிழீழ விடுதலை புலிகளுடைய பாடலை பாடியதாக அந்த தமிழீழ விடுதலை புலிக்கு சற்றுமே சம்பந்தம் இல்லாத சங்கீர்த்தன என்று சொல்லப்படுகின்ற நபர் வந்து பயங்கரவாத தடை சட்டத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறார் தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சரிடம் ආරක්ෂක අමාත්‍යවරයා වෙනුවෙන් ආරක්ෂක නියෝජ්‍ය අමාත්‍ය ගරු මේජර් ජෙනරාල් විශ්‍රාම කරුණ ජයසේකර මහතා. ගරු මහජන ආරක්ෂක අමාත්‍යතුමා. ගරු කතානායකතුමනි, අපි දිගින් දිගටම මේ සභාවෙත් ප්‍රකාශ කර සිටියා LTT සංවිධානය ප්‍රවර්ධනය වෙන ආකාරයේ ක්‍රියාකාරකම් වලට ඉඩකඩක් නැහැ. එහෙත් උන්ට උන්ගේ මියගිය ඥාතින් ස්මරණය කිරීම ඇතුළු කාර්යයන් කරන්න හැකියාව තියෙනවා කියලා. කිලිනොච්චියේදී මේ LTT සංවිධානය විසින් ගායනා කරන ලැබූ ගීතයක් ගායනා කිරීම නැත්නම් Facebook වෙත අප්ලෝඩ් කිරීම සම්බන්ධයෙන් තමයි මේ අත්අඩංගුවට ගැනීම සිද්ධ වෙලා තියෙන්නේ. මේ සම්බන්ධයෙන් අද දෙකට පමණ නීතිපතිතුමා එක්ක පොලිස්පතිවරයාගේ සාකච්ඡාවක් තියෙනවා. ඒ සාකච්ඡාවෙන් පස්සේ ඒ සඳහා වූ සාධනීය ක්‍රියාමාර්ග ගන්න අපි අපේක්ෂා කරනවා. ගරු නියෝජ්‍ය ආරක්ෂක අමාත්‍ය ගරු මේජර් ජෙනරාල් විශ්‍රාමයේ කරුණ ජයසේකර මහතා. ඔබතුමාගේ ආරක්ෂක අමාත්‍යවර වෙනුවෙන් නියෝජ්‍ය අමාත්‍යංශ නිවේදනය. ගරු මහජන ආරක්ෂක අමාත්‍යතුමා. ගරු කතානායකතුමනි, පසුගිය මාස කිහිපය තුළ ශ්‍රී ලංකா போலீசியே நமக்கு தெரியும், அண்மையில் கிளிநொச்சி மாவட்டத்தை கிளிநொச்சியை சார்ந்த ஒரு இளைஞர் தடை செய்யப்பட்ட இயக்கம் ஒன்று தொடர்பான பாடல் ஒன்றினை வெளியிட்டது தொடர்பான ஒரு விடயத்தை மையப்படுத்தி அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். உண்மையிலேயே நாங்கள் நம்புகின்றோம் கைதுகள் இன்றைக்கும் இந்த இவ்வாறான விடயங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கும் பட்சத்திலே நாங்கள் நிச்சயமாக இந்த கைதுகள் மேற்கொள்ள வேண்டிய தேவையும் இருந்திருக்காது. ஆனால் இது தொடர்பாக நமது பொதுமக்கள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அமைச்சு இது தொடர்பாக நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு வருகின்றது. குறிப்பாக இது தொடர்பான சட்டத்திட்டங்கள் தொடர்பான சில விடயங்கள் தொடர்பாக அவர்கள் ஆராய்ந்து சரியான முடிவு ஒன்றினை அவர்கள் எடுப்பதற்காக அவர்கள் அந்த விடயத்தினையும் அவர்கள் மிகவும் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் குறிப்பாக இவர் இந்த பாடலை பாடியமை தொடர்பாக இவர் கைது செய்யப்படவில்லை. மாறாக அவர் அந்த சமூக வலைத்தளம் ஊடாக வேறு ஒரு பாடலினை பதிவு செய்தமை தொடர்பாகத்தான் இவருக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது தொடர்பாக எதிர்வரும் காலங்களில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக அந்த இந்த துறை சார்ந்த அமைச்சு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும் என்கின்ற விடயம் தொடர்பாக நாங்கள் தெளிவாக கூறிக்கொள்ள வேண்டும். மேலும் நான் ஒரு விடயத்தில் இந்த உயரிய சபையிலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். உண்மையில் நான் ஒரு மிகவும் ஒரு முக்கியமான விடயத்தை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக அனைத்து மக்களினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முற்போக்கு ரீதியான அரசாங்கம் இங்கு ஆட்சியில் இருக்கின்றது. ஆகவே இந்த அரசாங்கத்தினை எவ்வாறாவது கவிழ்க்க வேண்டும் என்கின்ற சதி முயற்சியின் மூலமாக 3 சமூகத்தையும் சார்ந்த இனவாதம் அதுபோன்ற ஊழல் மோசடிகளுக்கு துணை போன அந்த கும்பல்கள் தொடர்ந்தும் இயங்கி வருகின்றன. ஆகவே குறிப்பாக பொதுமக்களுக்கும் குறிப்பாக இளைஞர்களுக்கும் நாங்கள் ஒரு விடயத்திலே நாங்கள் மிகவும் முக்கியமாக நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். எந்த வகையிலும் இந்த சதிகளுக்குள் நீங்கள் அகப்பட வேண்டாம். நாங்கள் அது பொதுவாக நாங்கள் கூறுவோம், இந்த சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் என்று. அந்த அடிப்படையிலே இந்த அரசாங்கத்தினை நாங்கள் தொடர்ந்தும், அதாவது அனைத்து மக்களது கருத்துக்களுக்கும் செவிசாய்க்கும் அதுபோன்று அபிவிருத்திகளை பாரபட்சம் பாராமல் அனைத்து பிரதேசங்களும் மேற்கொள்ளும் இந்த அரசாங்கத்தை நாங்கள் உறுதியாக நாங்கள் நிச்சயமாக கொண்டு செல்வோம். அதுபோன்று எம்மட்டத்தில் இருக்கின்ற குறைபாடுகளையும் நாங்கள் சரியான வகையிலே நீங்கள் சுட்டிக்காட்டுவதற்கான உரிமைகள் இருக்கின்றது என்று கூறிக்கொண்டு நான் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கிளிநொச்சி பாடகர் சங்கீத் சென் விவகாரம் தொடர்பாக இன்றைய தினம் பார்லிமெண்டத்தில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. ගරුමන් අර්ජන මන්ත්‍ර ඔබතුමා පොයින්ට් එක කොහමද? பாராளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டம் 27(2) இரண்டாவது பந்தி 92(1) முதலாவது பந்தி. உங்களுக்கு தெரியும் சபாநாயகர் அவர்களே, கிளிநொச்சியிலே தமிழீழ விடுதலை புலிகளுடைய பாடலை பாடியதாக அந்த தமிழீழ விடுதலை புலிக்கு சற்றுமே சம்பந்தம் இல்லாத சங்கீர்த்தன என்று சொல்லப்படுகின்ற நபர் வந்து பயங்கரவாத தடை சட்டத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறார் தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சரிடம் ආරක්ෂක අමාත්‍යවරයා වෙනුවෙන් ආරක්ෂක නියෝජ්‍ය අමාත්‍ය ගරු මේජර් ජෙනරාල් විශ්‍රාම කරුණ ජයසේකර මහතා. ගරු මහජන ආරක්ෂක අමාත්‍යතුමා.
ගරු කතානායකතුමනි අපි දිගින් දිගට මේ සභාවත් ප්‍රකාශ කර සිටියා LTT සංවිධානය ප්‍රවර්ධනය වෙන ආකාරයේ ක්‍රියාකාරකම් වලට ඉඩකඩක් නැහැ. එහෙත් ඔවුන්ට ඔවුන්ගේ මියගිය ඥාතීන් ස්මරණය කිරීම ඇතුළු කාර්යයන් කරන්න හැකියාව තියෙනවා කියලා. කිල්නොච්චියේදී මේ LTT සංවිධානය විසින් ගායනා කර ලැබූ ගීතයක් ගායනා කිරීම නැත්නම් Facebook වෙත අප්ලෝඩ් කිරීම සම්බන්ධයෙන් තමයි මේ අත්අඩංගුවට ගැනීම සිද්ධ වෙලා තියෙන්නේ. මේ සම්බන්ධයෙන් අද දෙකට පමණ නීතිපතිතුමා එක්ක පොලිස්පතිවරයාගේ සාකච්ඡාවක් තියෙනවා. ඒ සාකච්ඡාවෙන් පස්සේ ඒ සඳහා වූ සාධනීය ක්‍රියාමාර්ග ගන්න අපි අපේක්ෂා කරනවා. ගරු නියෝජ්‍ය ආරක්ෂක අමාත්‍ය ගරු මේජර් ජනරල් විශ්‍රාමී කරුණ ජයසේකර මහත්මයා. ඔබතුමාගේ ආරක්ෂක අමාත්‍යවර වෙනුවෙන් නියෝජ්‍ය අමාත්‍යංශ නිවේදනය. ගරු මහජන ආරක්ෂක අමාත්‍යතුමා. ගරු කතානායකතුමනි පසුගිය මාස කිහිපය තුළ ශ්‍රී ලංකා පොලිසියේ நமக்கு தெரியும் அண்மையில் கிளிநொச்சி மாவட்டத்தை கிளிநொச்சியை சார்ந்த ஒரு இளைஞர் தடை செய்யப்பட்ட இயக்கம் ஒன்று தொடர்பான பாடல் ஒன்றினை வெளியிட்டு தொடர்பான ஒரு விடயத்தை மையப்படுத்தி அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். உண்மையிலேயே நாங்கள் நம்புகின்றோம் கைதுகள் இன்றைக்கும் இந்த இவ்வாறான விடயங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கும் பட்சத்திலே நாங்கள் நிச்சயமாக இந்த கைதுகள் மேற்கொள்ள வேண்டிய தேவையும் இருந்திருக்காது. ஆனால் இது தொடர்பாக நமது பொதுமக்கள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அமைச்சு இது தொடர்பாக நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு வருகின்றது. குறிப்பாக இது தொடர்பான சட்டத்திட்டங்கள் தொடர்பான சில விடயங்கள் தொடர்பாக அவர்கள் ஆராய்ந்து சரியான முடிவு ஒன்றினை அவர்கள் எடுப்பதற்காக அவர்கள் அந்த விடயத்திலும் அவர்கள் மிகவும் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் குறிப்பாக இவர் இந்த பாடலை பாடியமை தொடர்பாக இவர் கைது செய்யப்படவில்லை. மாறாக அவர் அந்த சமூக வலைத்தளம் ஊடாக வேறு ஒரு பாடலினை பதிவு செய்தமை தொடர்பாகத்தான் இவருக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது தொடர்பாக எதிர்வரும் காலங்களில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக அந்த இந்த துறை சார்ந்த அமைச்சு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும் என்கின்ற விடயம் தொடர்பாக நாங்கள் தெளிவாக கூறிக்கொள்ள வேண்டும். மேலும் நான் ஒரு விடயத்தில் இந்த உயரிய சபையிலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். உண்மையில் நான் மிகவும் ஒரு முக்கியமான விடயத்தை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக அனைத்து மக்களினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முற்போக்கு ரீதியான அரசாங்கம் இங்கு ஆட்சியில் இருக்கின்றது. ஆகவே இந்த அரசாங்கத்தினை எவ்வாறாவது கவிழ்க்க வேண்டும் என்கின்ற சதி முயற்சியின் மூலமாக 3 சமூகத்தையும் சார்ந்த இனவாதம் அதுபோன்ற ஊழல் மோசடிகளுக்கு துணை போன அந்த கும்பல்கள் தொடர்ந்தும் இயங்கி வருகின்றன. ஆகவே குறிப்பாக பொதுமக்களுக்கும் குறிப்பாக இளைஞர்களுக்கும் நாங்கள் ஒரு விடயத்திலே நாங்கள் மிகவும் முக்கியமாக நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். எந்த வகையிலும் இந்த சதிகளுக்குள் நீங்கள் அகப்பட வேண்டாம். நாங்கள் அது பொதுவாக நாங்கள் கூறுவோம், இந்த சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் என்று. அந்த அடிப்படையிலே இந்த அரசாங்கத்தினை நாங்கள் தொடர்ந்தும் அதாவது அனைத்து மக்களது கருத்துக்களுக்கும் செவிசாய்க்கும் அதுபோன்று அபிவிருத்திகளை பாரபட்சம் பாராமல் அனைத்து பிரதேசங்களும் மேற்கொள்ளும் இந்த அரசாங்கத்தை நாங்கள் உறுதியாக நாங்கள் நிச்சயமாக கொண்டு செல்லும். அதுபோன்று மட்டத்தில் இருக்கின்ற குறைபாடுகளையும் நாங்கள் சரியான வகையிலே நீங்கள் சுட்டிக்காட்டுவதற்கான உரிமைகள் இருக்கின்றது என்று கூறிக்கொண்டு நான் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.